சின்ன வயசுல இந்த வெளிநாட்டு மோகம் வந்து எங்களுக்கு சரியான கூட. வெளிநாட்டுக்கு எப்படியாச்சும் போகணும். அது ஒரு பெரிய சொர்க்கம் மாரி இருக்கும். எல்லாம் வெளிநாட்டுல இருக்கிறவன் ரிச்சா இருப்பான். அப்ப நாங்களும் அங்க போய் செட்டில் ஆகலாம் அப்படின்னு ஒரு பெரிய ஆசை. அந்த ஆசை வந்து 2022ல ஸ்டூடெண்ட் விசா அப்ளை பண்ணி மாஸ்டர்ஸுக்கு சாஃப்ட்வேர் இதுல மாஸ்டர்ஸுக்கு ஸ்டூடெண்ட் விசா அப்ளை பண்ணி கிடைச்சு இங்க 2023ல வந்தாச்சு. வந்த கையோட விளங்கிச்சுது. சின்ன வயசுல வெளிநாடுண்டா சொர்க்கம் மாதிரி இருக்கும். பனி மழை எல்லாம் பெய்யும், அப்படி இப்படிலாம் இருக்கும். அதெல்லாம் ஒரு பொய். அதெல்லாம் படங்கள்ல பார்த்தோட சரி, ரியாலிட்டி வந்து சரியான வர இந்த விளங்கி கொள்றதுக்கு இங்க வந்த பிறகு அது நிறைய விஷயங்கள் விளங்கினது. சரி, இங்க வந்தாச்சு. வந்தோடனே காசு தேவை. இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சொந்தக்காரெல்லாம் இருப்பாங்களாம், இல்லைன்னு இல்லை. ஆனா அவங்களே அவங்களோட காசை வந்து எப்படி மிச்சம் பிடிக்கிறேன்னு தெரியாம மிச்சம் பிடிச்சோன்னு இருப்பாங்க. என்னடா சரியான கஷ்டம். இங்க வாழ்க்கை செலவுகள் அதோட காசு சேமிப்பு பண்றது ஒரு வித்தியாசமான விஷயம். ஒரு ஆளுக்கு ஸ்பெண்ட் பண்ண தொடங்கினா சரியா காசு முடியும். அப்ப அவைய தேவை வந்து அவையவே பாக்குறது. அதான் இந்த நாட்டுல வந்து மொத்தமா எல்லாருமே அப்படித்தான் இருக்கிறோம். இந்த நாட்டுல இருக்கிற எந்த யாரா இருந்தாலும் அப்படித்தான் இருப்பாங்க. இங்க வரவங்க வந்து அவனோட தேவையை அவனவன் தான் பூர்த்தி செய்யணும், அவன் தான் உழைக்கணும். அது பெரிய நான் வாரன் வந்துட்டேன், காசு தேவை, என்ன செய்யறது, வேலைக்கு போகணும். சரி, நாங்க படிச்ச படிப்புக்கு வேலை தரலான்னு பார்த்தா ஒரு நாளுமே இங்க படிச்ச படிப்புக்கு வந்து பார்ட் டைம்ல வேலை தர மாட்டான். அது நாங்கள் படித்த ஐடி இதில் வந்து பார்ட் டைமில் வேலை கிடைக்கிறது கஷ்டம். அதில் இங்கே நிறைய ரூல்ஸ் இருக்குது. ஃப்ரீலான்ஸராக வேலை செய்யலாது, அப்படி கொஞ்சம் விஷயங்கள் இருக்குது. அப்போ எடுக்கிறது கஷ்டம். சரி, ஈஸியாக வேலை எடுத்துடலாம்னா இங்கே ரெஃபரன்ஸ் இருந்தால் எடுக்கலாம் வேலை. இல்லைன்னு இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் இருந்தால் ஈஸியாக ரெஃபரன்ஸை வச்சு வேலை எடுத்துடலாம். அப்படிங்கிற ஒரு ரெஃபரன்ஸில் போன 2 நாளே எனக்கு ஒரு வேலை எடுத்து தந்துட்டு ஓஃப் லைசன்ஸில். இப்போ ஓஃப் லைசன்ஸ்னா என்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் சூப்பர் மார்க்கெட் உண்டு. அந்த சூப்பர் மார்க்கெட், அந்த கடை நார்மல் கடை உண்டு, உள்ள இருக்கிற பலசர கடை உண்டு. அந்த கடையில் பியர் இருக்கும், வைன் இருக்கும், ஆல்கஹால் சாமான்கள் இருக்கும், சிகரெட் இருக்கும். ஸோ எல்லா சாமானும் இருக்கும். ஒரு கோனர் ஷாப்பாக இருக்கும், ஒரு கோனரில் இருக்கும். ஸோ அது கோனர் ஷாப் ஆஃப் லைசன்ஸ். இதுதான் அதுக்கு இங்கே கொடுக்குற சொல் பதம் ஆஃப் லைசன்ஸ். வேலைக்கு விட்டாங்க. வேலைக்கு விட்ட கையோட அங்கே இருக்க முதலாளி கொண்டே விட்டார். முதல் நாள் வந்து வேலை என்னென்னா சுற்றி பாருங்க வேண்டாம். சுற்றி பார்த்த பிறகு சொன்னான், சரி ஓகே, பின்னால் ஸ்டோர் ரூம் இருக்கு, நீங்கள் ஒன்றும் செய்யறது இல்லை, இன்றைக்கு முதலாவதா ட்ரிங்க் செக்ஷன் எல்லாத்தையும் ஃபில் பண்ணுங்க. சரி ஓகே, ட்ரிங்க் செக்ஷன் தானே பாப்பம் நினைச்சிட்டு போனது. சுற்றி பார்க்க போனால் அங்கே கோகோலால மட்டும் ஒரு 20-25 வெரைட்டி இருக்கு. அதே மாதிரி ஃபென்டால அப்படி 10-12 வெரைட்டி இருக்கு. மான்ஸ்டர்ல ஒரு 20-22 வெரைட்டி இருக்கு. ரெட் புல்ல 15-18 வெரைட்டி இருக்கு. இப்படி வெரைட்டியா வேற ஃபிளேவர், டிஃப்ரெண்ட் ஃபிளேவரா எக்கச்சக்கமான சாமான் இருக்கு. அதெல்லாம் பார்த்து பேரை படிச்சு ஞாபகம் வச்சுக்கிறது சரியான கஷ்டம். வராது உடனே. அப்ப ஃபர்ஸ்ட் டைம் வந்து எல்லாத்தையும் போட்டோ எடுத்து பின்னால இருந்து சாமான்லாம் எடுத்து வந்து ஏதோ ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. முடிச்சுட்டு ஓகேடா எல்லாம் அப்படி டைம் போய் கொண்டு இருக்கு. டைம் எடுக்குது டைம் போய் கொண்டு இருக்கு. கடைசியா ஓகே, ஷிஃப்ட் முடிகிற டைம் வந்துட்டு வந்தோன்னா மொப்படிக்க சொன்னாங்க. எனக்கு மொப்படிச்சு பழக்கமே இல்லை. அங்க ஊர்ல இருக்க வீடெல்லாம் வீடு கழுவி இருப்போம், கூட்டி இருப்போம். ஆனா இங்க வந்து ஒப்படிக்கிறதுக்கும் ஒரு முறை வச்சுக்கிறாங்களே, எப்படி ஒப்படிக்கணும். அதுவே இங்க வந்த பிறகுதான் விளங்கினது. சரி ஓகே, மொப்பு மடிச்சாச்சு. வாரம் இப்போ ஒரு 1 வீக்கா வாரம் சாமான் எடுக்கிறோம். அப்படி சாமான் எடுக்கிறது ஒன்னொன்னா மாறி அப்படியே பியர் எடுக்கிறது, கிறிஸ்போர் இந்த என்ன முறுக்கு, அதை மாதிரி இங்க வந்து கிறிஸ்ப் என்ன சொல்றது, டோரிட்டோஸ், அதை மாதிரி இதுகள் வரும், குர்குரே, அது மாதிரி வெரைட்டிஸ் வந்து இவங்க இதுல வரும். வோக்கர்ஸ் அப்படி நிறைய கம்பெனிஸ் இருக்கு. அப்போ வெரைட்டி அதுவும் இருக்கும். அதையும் ஃபில் பண்றது. அமெரிக்கன் வரும், அதையும் எடுத்து ஃபில் பண்றது. அப்படியே மாறி இதான் வேலை. ஒரு 2 கிழமையா இதையே ஃபில் பண்றது, ஃபில் பண்றது, கலவுறது, துடைக்கிறது, கூட்டிமா படிக்கிறது, போறது. இதான் வேலை. 2 கிழமையா வேலை செஞ்சோன்னு கேட்க முதலாளி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் நின்றாலும் பிரச்சனை தான். உடனே ஃபோன் வரும். உடனே என்ன செய்றீங்க, சும்மா நிற்கிறீங்களா, அதெல்லாம் கேட்போம். ஒரு ஸ்ட்ரெஸ் எல்லாம் வச்சு மெயின் பண்ணி வேலை செஞ்சோம், வேலை வாங்குவாங்க. எப்படி இருந்தோன்னு கேட்க எனக்கு ஒரு 6-7 மாதத்துக்கு பிறகுதான் தெரியும். அப்படி ஒரு ஆளை வந்து தொடர்ந்து கண்காணிச்சு வேலையே வாங்கக்கூடாது இந்த நாட்டு சட்டப்படி. வேற வச்சிருக்கலாம், ஆனா ஒருத்தனை வந்து ப்ரெஷர் கொடுத்து ஒருத்தனை கண்காணிச்சு இதண்ணக்கூடாது. ஏன்னா அந்த பிரைவேசியை வந்து கெடுக்கிற மாதிரி ஆகும்னு ரூல்ஸ் இருக்கு. அது தெரியவே நிறைய மாசம் எடுத்துட்டு எனக்கு. அதுக்கு பிறகு டில்ன்றது வந்து கேஷியர் வேலையில வந்து காசு இஞ்சத்தியான் பெருமதி வந்து 1p 2p. இந்த 2pக்கெல்லாம் சாமான் இருக்கு. அப்படி 5p 10p 20p 50p 1 pound 2 pound 5 pound 10 pound 20 pound 50 pound அப்படி போய்கொண்டு இருக்கு. காசு சரியா தெரியலன்னா மாறி கொடுத்தா கடைசியா கணக்கு முடிக்க இடிக்கும். கேமரா பார்த்தாருன்னு பிடிச்சிருவாங்க. அப்புறம் எங்கண்ட சேலரியில தான் ஒரு காசும் கழியும். அவன் இந்த காசை எண்ணி பழகிறதுக்கு எனக்கு ஒரு 1 நாள் 2 நாள் ஆயிட்டு. நான் என்ன செஞ்சேன், கொஞ்சம் காசு எடுத்துட்டு ஸ்பெண்ட் பண்ண தொடங்கிட்டேன். அதை ஸ்பெண்ட் பண்ண தொடங்கினோன்னா விளங்கிட்டு ஓகே இந்த காசு அது பெரிய விஷயம் இல்லை. ஒரு நல்லா படிக்கிறாங்களும் இருக்கிறாங்களா. அப்ப அதை போய்கொண்டு இருக்கு. இப்படியே மாறி ஆஃப் லைசன்ஸ்ல இப்படியே போய்கொண்டு இருக்கு. அதுக்கு அப்புறம் ட்விஸ்ட் ஒன்று வந்துச்சு. ஒரு நாள் திடீரென்று ஒருத்தன் வந்து சின்ன படிவத்தன் வந்து சாமான்களை எடுத்துட்டான். எடுத்துட்டு ஓடையே நான் பிடிச்ச உடனே வந்து என்னோட இருந்த ஒரு ஆள் சொல்லிட்டு, இங்க வந்து ஒருத்தன் ஸ்டீல் பண்ணிட்டு போறான்னா நீங்க பிடிக்கல. அதை உடனே அவன் வந்து வெளியால போன பிறகு நீங்க பிடிக்கலாம், உள்ள வச்சு நீங்க ஒன்றும் கேட்கவும் மேலாது, பிடிக்கவும் மேலாது, அவனை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கவும் மேலாது, நேர போய் அப்படி நிறைய ரூல்ஸ் இருக்கு. இதெல்லாம் தெரியாம போய் பிடிச்சிட்டேன். நான் போய் பிடிச்ச உடனே ஒரு மாதிரி சமாளிச்சு விட்டானு. அதுக்கு பிறகு தெரியும் ஓகே, வெளியில போன பிறகு ஒருத்தன் அவன் தீஃப் இல்லாட்டி அவன் தீஃப் இல்ல, கள்ளன் இல்ல என்று இஞ்சத்தியான் சட்டம். சரி, அப்படி இருக்கேக்க என்னண்டு வர்றவன் வந்து ஏதோ தூக்கி பாக்கெட்டுக்கு வைப்பான். பாக்கெட் வச்சுட்டு வந்து நின்றுட்டு பே பண்ணாம போய்க்கோ மறந்துடுவான். அப்படி சொல்ற கூட்டமும் இருக்கு. அப்ப இதெல்லாம் என்ன ஹேண்டில் பண்றேன்னு யோசிக்கவே சிக்கலா தான் இருக்கு. நீங்க தனியாக இருப்பீங்க, தனியாக இருந்தீங்களா ஹேண்டில் பண்றது கஷ்டம் தான். ஆனா ஒரு மாதிரி இதுல பழைய கிளை இதெல்லாம் ஹேண்டில் பண்ணிடலாம். ஒரு மாதிரி டெலிவரி வரும்,
வெலட்டாக வரும் டெலிவரி வேனாக வரும் அடிச்சு தூக்கி போட்டு வேலை செஞ்சு தண்ண வண்டியா ஊரில் இருக்க ராசா மாதிரி இருந்தனாண்டா இங்கே வந்து இப்படி இருக்கணும்னு யோசிச்சா உழைச்சி ஒன்றுமே செய்யலாது. ஏன்டா என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் A லெவலில் 3A எடுத்தவன். 3A எடுத்து பெரிய ஆள் நல்லா படிக்கக்கூடிய ஆள் 3A எடுத்து பாஸ் பண்ணி அங்கே ஸ்காலர்ஷிப்பில் இங்கே வந்தோம். வந்துட்டு ஆஃப் லைசன்ஸ்லேயே அவனுக்கு வேலை கிடைக்கல. அப்போ அவன் போய் பார்த்த வேலை வந்து கிளீனிங் ஜாப். இங்கே ஒரு ஸ்கூல் ஒன்றில் வந்து ஸ்கூல் ரூம்ஸ் எல்லாத்தையும் வந்து படிச்சு முடிச்சுட்டு அவன் போயிடுவான். போன பிறகு வடிவ இறக்கி மொப்படிச்சு கூட்டி வடிவ துறைச்சி வச்சுட்டு போகணும். இதான் வேலை. அந்த வேலை இறங்கி அவன் செஞ்சோம். அப்ப இப்படித்தான் நீங்க இங்க வந்து அங்க ஊர்ல ராசா மாதிரி இருந்த நான் இங்க வந்துட்டு நான் அப்படித்தான் இருப்பேன் வந்தா காசு உழைக்கலாது திருப்பி ஊருக்கு போகலாம். அது கண்டிப்பா நடக்கும். அப்படியே வந்திருந்தா திருப்பி ஊருக்கு போறது கண்டிப்பா நடக்கும். அப்ப இங்க வந்து வேலை என்னண்டாலும் செஞ்சாதான் உருப்படலாம். ஏன்னா இங்க வந்து டொய்லெட் கழுவுறவனும் வந்து கார்லாம் வருவான், கார்லாம் போவான். ஊர்ல தான் கொஞ்சம் வித்தியாசமா எல்லாம் இருக்கு. இங்க எல்லாம் ஒரே மாதிரி தான். காசு ஒரு பெயிண்ட் அடிக்கிற ஆளுக்கு ஊர்ல ஒரு பெயிண்ட் அடிக்கிற ஆளுக்கு வந்து ஒரு நாள் சேலரி நான் அப்போ இருக்கே 1000 ரூபா. ஆனால் இங்கே ஒரு ஆள் வந்து நீங்கள் ஒரு நாள் ஹையர் பண்ணி பெயிண்ட் அடிக்க போறீங்களா குறைஞ்சதும் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு 400 ரூபாவது கேட்பான். 400 பவுண்ட்ஸ் ஒரு வீட்டுக்கு அடிக்க ஒரு நாள் வேலை 2 ரூமுக்கு அடிக்க போறீங்களா அப்படி தான் நம்ம எஸ்டிமேட் பண்ணி கேட்பாங்க காசு. இங்கே டேலண்ட்டுக்கு வந்து தான் நீங்கள் மதிப்பை தவிர நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க அதுக்கு மதிப்பில்லை. டேலண்ட் இப்போ ஒரு பெயிண்டர்ண்டா அவன் டேலண்ட் ஆனால், ஒரு ஹோம் பில்ட் பண்ணுறா டேலண்ட் ஆனால், அப்படி ஒன்றுக்கு தான் மதிப்பு. அதை விட்டுட்டு ஊரில் இருக்கிற மாதிரியா நீங்கள் மேசன் வேலை செய்கிறீங்களே அப்படி இல்லை. இங்கே வந்து மேசன் வேலை செஞ்சு தெரிஞ்சாலே பெரிய காசு உழைக்கலாம். படிவா ஒரு சின்ன ஸ்டெப்ஸ் கட்டுறதுக்கே 500-600 பவுண்ட்ஸ், ஒரு 3-4 ஸ்டெப்ஸ் கட்டுறதுக்கு அவன் டைமை வேல்யூ எடுத்து அவங்க வந்து மெட்டீரியல்லாம் கொண்டு வருவான். கொண்டு செஞ்சுட்டு போகிறதுக்கு 500 பவுண்ட்ஸ் கிட்ட எடுப்பான். அப்போ அப்படி தான் நெஞ்ச சரி நாங்கள் இந்த ஆஃப்லைன்ஸுக்கு வருவோம். அப்போ இது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கிடையாது. ஆஃப்லைன்ஸ் திடீரெண்டு வருவானுங்க, கும்பலாக வருவானுகள். வந்துட்டு திடீரெண்டு பேக்கை தூக்கி போட்டு இருக்கிற எல்லா சாமானையும் பேக்கை கொட்டிட்டு ஓடுவானுகள். திடீரென்னு இப்படி நடந்தால் என்ன செய்வீங்க? சரியாக கஷ்டமாக இருக்கும். இப்படித்தான் ஆஃப் லைசன்ஸ் வேலை. ஊரில் இருக்கிற மாதிரி இங்கே இருக்காது. இங்கே வந்து தொடர்ந்து 1008 ப்ராடக்ட் வரும், அதில் தெரிஞ்சு கொள்ளணும், அதை ஃபில் பண்ணணும், அது இல்லாட்டி ஆர்டர் போடணும், இப்படி கள்ள நிலை வரணும், அவங்கள பார்க்கணும், தனி என்னண்டா சும்மா நின்றா முதலாளி பார்ப்பான், அப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கும் இந்த ஆஃப்லைன்ஸில். ஆனால் ஒரு 1-2 மந்த் சரியாக ஒரு நல்ல ஆளட்டாக ட்ரெயின் ஆகிட்டா இந்த வேலை பெரிய கஷ்டமான வேலை கிடையாது. இந்த வேலை வந்துட்டு இந்த வேலையை செஞ்சு பெரிய கோடீஸ்வரனானவங்களும் இருக்கிறாங்க. ஒரு கடைக்கு 100 கடை இப்படிலாம் எடுத்து நல்லா செட்டில் ஆனவங்களும் இருக்கிறாங்க, 50 கடை வச்சுக்கிறவங்களும் இருக்கிறாங்க, பெரிய பெரிய கம்பெனி ரன் பண்ணுறவங்களும் இருக்காங்க. எல்லாம் தமிழாக்கல்ல, வேற ஆக்கல, தமிழாக்கெல்லாம் இல்லை. அப்போ இப்படி நிறைய முன்னேறினாக்களும் இருக்கிறாங்க. இங்கே வந்து எனக்கு விளங்கி கொண்ட விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்கன்றது கணக்கு இல்லை. நீங்கள் வந்து எவ்வளோ காசு எவ்வளோத்துக்கு சீக்கிரம் உழைக்கிறீங்களன்றது தான் விஷயம்.